நெல் கொள்முதலில் சாதனை படைத்த மத்திய அரசு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நெல் கொள்முதல் 23.70% அதிகமாகும். குறைந்தபட்ச ஆதரவு விலையில் தொடர்ச்சியாக மத்திய அரசு பஞ்சாப், தமிழகத்தில் தொடர்ந்து கொள்முதல் செய்து வருகின்றது. நெல்லுடன் கொப்பரை தேங்காய்களையும் அதிக அளவில் நல்ல விலைக்கு தமிழக விவசாயிகள் விற்று வருவதாக தகவல்கள் வந்துள்ளன. நடப்பு கரீப் பருவ சந்தை காலத்தில் கரீப் பயிர்களை விவசாயிகளிடமிருந்து குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு அரசு தொடர்ந்து கொள்முதல் செய்து வருகின்றது. பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு, உத்தரகாண்ட், தெலுங்கானா, சண்டிகர், ஜம்மு காஷ்மீர், குஜராத், ஆந்திர பிரதேசம், ஒடிசா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், பீகார் மற்றும் கேரளாவில் நெல் கொள்முதலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இங்கு சென்ற டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி வரை 405.31 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் இதே காலத்தில் 327.65 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருந்தது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நெல் கொள்முதல் 23.70% அதிகமாகும். இந்த ஆண்டில் இதுவரையிலான மொத்த கொள்முதலில் பஞ்சாப் மாநிலத்தில் மட்டும் 202.77 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. நடப்பு கரீப் பருவ சந்தை காலத்தில் 47.17 லட்சம் விவசாயிகள் ஏற்கனவே பயனடைந்துள்ளனர். இவர்கள் தங்கள் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையாக ரூபாய் 76,524.14 கோடி பெற்றுள்ளனர். மேலும் மாநிலங்களின் வேண்டுகோள்படி தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, குஜராத், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ஒடிசா, ராஜஸ்தான் மற்றும் ஆந்திர பிரதேசத்திலிருந்து 48.11 லட்சம் மெட்ரிக் டன் பருப்பு மற்றும் எண்ணெய் வித்துக்கள் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்யவும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, தமிழ்நாடு மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களிலிருந்து 1.23 லட்சம் மெட்ரிக் டன் கொப்பரை தேங்காய் கொள்முதல் செய்யவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சந்தை விலை குறைந்தபட்ச ஆதரவு விலையை விட குறைந்தால் மற்ற மாநிலங்களில் பருப்பு மற்றும் எண்ணெய் வித்துக்கள் கொள்முதல் செய்ய மாநிலங்களின் வேண்டுகோள் அடிப்படையில் ஒப்புதல் வழங்கப்பட்டு வருவதாக உணவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.